வணக்கங்க. ரொம்ப நாளா சாப் கட்டுற மிஷின பத்தி கேட்டுட்டே இருந்தீங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா, இந்த டைப்ல தான் வாங்குனோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தகுந்த மாரி நாங்க மாடிஃபை பண்ணிக்கிட்டோம். இந்த மிஷின் வந்து அக்ரில தாங்க வாங்குனோம். விலை வந்து 53,000 வருதுங்க. இந்த மிஷின் அவைங்க குடுத்தது வந்து வீல் டைப்ல தான் குடுத்தாங்க. எங்க வேணாலும் நகர்த்தி வச்சுக்கலான்னு. நாங்க கொஞ்சம் வீல் வந்து பெரிய வீலா மாத்திக்கிட்டோங்க. ஏன்னா வந்து ஒருத்தரே நகர்த்தி வச்சுக்கிற மாரி. அது வந்து 2 பேரு நகர்த்தணுங்க. இது வந்து ஒருத்தரே தள்ளிக்கலாங்க. நாங்க மாடிஃபை பண்ணியிருந்தாலுமே, கம்பெனிலேருந்து சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒரு தடவ நாங்க கூப்பிட்டோம்னா வந்து சர்வீஸ் வந்து எங்களுக்கு கரெக்ட்டா பண்ணி குடுத்துர்றாங்க. மோட்டர் வந்து நாங்க 3 பீஸ் மோட்டர் வந்து மாத்திக்கிட்டோங்க. உங்களுக்கு வேணுனா அவைங்களே மோட்டர் மாத்தி தந்துருவாங்க. நாங்க ஃபர்ஸ்ட்டே மோட்டர் மாத்துறது, இந்த கூடையில உழுகுறதெல்லாம் ஃபர்ஸ்ட்டே நாங்க பிளான் பண்ணலைங்க. இங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் பிளான் பண்ணோம். ஏன்னா இது வந்து ஒரு ஆளே வேலை செய்யலாம். இல்லைன்னா நம்ம வந்து 2 ஆள் அரைச்சு போட்டு மறுபடியும் அள்ளி ஒருக்கா வேலை செஞ்சுட்ருக்கணுங்க. இதே கூடையில உழுகுற மாரி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா, நம்ம ஒருத்தரே வந்து வெயிட்டும் போட்டு கூடையில போட்டு வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 800 கிலோ அரைக்கிறேங்க. அது வந்து 40 நிமிஷம் ஆகும். ஒரு ஆள் அரைச்சோம்னா. 2 ஆள் அரைச்சு, ஒரு ஆள் வந்து கூடை மாத்தி வைக்கும், ஒரு ஆள் அரைக்காம அரைச்சோம்னா, மொத்தமா வந்து 20 நிமிஷம் தாங்க ஆகும். ஆனா மிஷின் வந்து ஒர்த்துங்க. நீங்க வாங்குனீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அரைக்கிறதுக்கு வந்து 30 மாடு, 40 மாடு வச்சுக்கிறவங்களுக்கே இத அரைக்கலாங்க. அந்த அளவுக்கு மிஷின் கண்டிப்பா உங்களுக்கு ஒர்த்துங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, ஆள் வந்து மாட்டு பண்ணைக்குலாம் அதிகமா வேலைக்கே கிடைக்கிறது இல்லைங்க. அதனால நம்ம எவ்வளோ ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணுமோ, அந்த அளவுக்கு நாமளே தனியா ஒர்க் பண்ற மாரி பண்ணிக்கணுங்க. ஆள எதிர்பார்த்து நம்ம பண்ண முடியாதுங்க. கூடைய பத்தி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த கூடை வந்து தேங்காய் எடுப்பாங்கள்ல அந்த கூடை தாங்க. ஒரு மாட்டுக்கு வந்து 2 கூடைன்னா, அப்ப எல்லா மாட்டுக்கும் எத்தன கூடை வருங்க? அந்த கணக்குப்படி நாங்க கூடை வாங்கி அரைச்சு கூடையில போட்டு வச்சுருவேங்க. ட்ராலியில வந்து ஏத்தி வச்சுட்டோம்னா, பால் கறக்கும்போது கரெக்ட்டா கொண்டு போய் தீவனம் போட்டுருவேங்க. நீங்க நம்பி இந்த மிஷின் வாங்கலாங்க. மிஷின் வந்து ரொம்பவே ஒர்த்துங்க. சர்வீஸும் நல்லா பண்ணி குடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப்